அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம். யமனை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் ஒரு பயம். அவர் முருகன்ட்டே சொன்னார், முருகா நான் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவேன்? யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார். நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான். முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார், கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். வேல் என்பது ஒரு ஆயுதம், அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல, ஞானத்தின் அடையாளம். முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தத்துவம் முருகன். இச்சாசக்தியாக வள்ளியம்மையும், கிரியாசக்தியாக தெய்வயானையும், ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது. வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம். ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம். மேற்பகுதி கூராக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம், இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம். இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இந்த கையை பாருங்க, மேல் பகுதி கூராக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் சொல்றார், அஞ்சுவது அஞ்சாமை, பேதமை அஞ்சுவது அஞ்சல், அறிவார் தொழில்னர். அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்துவிட்டோமே ஆனால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக, பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக. அது 2 in 1. இந்த 2 in 1 நம்ம ஏதோ இப்பதான் சொல்றோம்னு நினைக்கிறீங்க. முருகன் அப்பவே 2 in 1 வச்சிருந்தார். இப்ப இங்க பாரு, உனக்கு பிரச்சனைன்னு வருதா, என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும். உனக்கு பயம் வருதா, உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்துக் கொள்ளும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது. அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்தார். அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது. வேல் வகுப்பு